Hello everyone, welcome to Soul of Medico. இது ABCD reaction series day number 6. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ABCD reaction series பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பென்சின். ஸோ இந்த பென்சினை வந்து இந்த கேட்டலிஸ்டோட ரியாக்ட் பண்ணால் நம்மளுக்கு ஏ வரும். நெக்ஸ்ட் ஏவை வந்து பார்த்திங்கன்னா KMnO4 ரியாக்ட் பண்ணால் பி வரும். பியை வந்து தயோனைல் குளோரைடோட ரியாக்ட் பண்ணி நமக்கு சி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த ரியாக்ஷனை நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கேட்டலிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இருக்கிறதுலே அதிகமான கேட்டலிஸ்ட் வச்சு இன்வால்வ் பண்ண புக்கில் இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்ச இதில் வந்து காட்டமேன் ரியாக்ஷன் தான். இதில் 4 கேட்டலிஸ்ட் இருக்கும். ஸோ அப்போ இந்த காட்டமேன் ரியாக்ஷன் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா பென்சின் வந்து இந்த காட்டமேன் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு இருக்கக்கூடிய கார்பன் வந்து அட்டாச் ஆகி உங்களுக்கு வந்து பென்சால்டிஹைட் ஃபார்ம் ஆகும். கரெக்டாக இதை வந்து நம்ம காட்டமேன் ரியாக்ஷனை பார்த்துருப்போம். ஸோ இதான் வந்து ஏ என்ன பென்சால்டிஹைட். இப்போ அந்த பென்சால்டிஹைடை வந்து நம்ம KMnO4 அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ என்ன பண்ணும், ஆக்சிஜனை அடிஷன் பண்ணி ஆல்டிஹைடு குரூப்பை ஆசிட் குரூப்பாக மாற்றும். கரெக்டாக அப்போ வந்து ஆல்டிஹைடு வந்து ஆசிடாக மாறுச்சுன்னா இதோடைய பேர் என்னவாகும், பென்சால்டிஹைடு வந்து பென்சோயிக் ஆசிடாக மாறும். ஸோ இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பென்சோயிக் ஆசிட். இந்த பென்சோயிக் ஆசிடை வந்து தயோனைல் குளோரைடு ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது நான் இங்கே இருக்கக்கூடிய இந்த கார்பாக்சில் குரூப்பை கன்சிடர் பண்ணுவோம். C++OH. கரெக்டாக இந்த இடத்துல கூடிய இந்த எச்சம் வந்து நான் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறேன். நம்ம ஆல்கஹால் ரியாக்ஷன்ஸ்லேயும் நம்ம பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம்னா தயோனைல் குளோரைடு ரியாக்ட் பண்ணும்போது ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னா இதை இப்படி உடச்சிக்கோங்க. உடச்சிட்டு இங்கே ஒரு Cl இங்கே ஒரு Cl போட்டு நடுவில் SO போட்டுருங்க. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து SO2வாக வெளியில் போயிடும். நெக்ஸ்ட் இது ரெண்டும் சேர்ந்து HClஆக வெளியில் போயிடும். இந்த Cl வந்து இங்கே அட்டாச் ஆகிக்கும். அப்போ என்ன ஃபார்ம் ஆகும், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா C++O இந்த இடத்துல Cl அட்டாச் ஆகிக்கும். அண்ட் இங்கே இருக்கக்கூடியது வந்து SO2வாக வெளியில் போயிடும். அண்ட் HClஆக வெளியே போயிடும். ஸோ நான் சொல்கிறது புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னேன், இந்த இடத்துல இருக்கக்கூடிய குரூப்பை வந்து இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கணும். இங்கே ஒரு Cl இங்கே ஒரு Cl இங்கே SO போட்டு அந்த SO2 வெளியே போயிடணும். எங்கே கூடிய HCl வெளியில் போயிடும். இந்த Cl வந்து இங்கே அட்டாச் ஆகி உங்களுக்கு வந்து சிங்கிற காம்பவுண்ட் வரும். இதோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பென்சாயில் குளோரைட். ஸோ இதான் ABC. ஸோ இதில் வந்து ஒரு நேமிங் ரியாக்ஷன் அண்ட் பேசிக் கேட்டலிஸ்ட்டை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கொடுத்து ஒரு பேசிக்கான ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து தயோனைல் குளோரைடு வச்சு ஒரு நான் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். பட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.